வீட்டில் இறந்தவர்கள் கனவில் வராங்களா? அப்போ என்ன உணர்த்துறாங்க பாருங்க. 5 விஷயங்களில் கவனம். குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியம் செய்தாலும் அதில் நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்முடைய முன்னோர்கள் கோபமாக இருந்தால் வாழ்க்கையில் தீராத இன்னல்கள் வரும் என்று பலரும் மனவேதனைப்பட நேரிடும். அந்த வகையில் இறந்த முன்னோர்கள் நம் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அறிகுறிகள் மூலமாக நாம் கண்டுபிடிக்கலாம். இறந்தவர்களை அடிக்கடி கனவில் காணக்கூடாது என்பார்கள். அப்படி அடிக்கடி கனவில் வருவது கெட்ட சகுனம். அதிலும் அவர்கள் அழுவது போன்ற கனவுகள் திரும்ப திரும்ப வந்தால் அவர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் அல்லது மனக்குறையுடன் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதைத்தான் இது போன்ற அழுது காட்டுகிறார்களாம். இப்படி கனவு வந்தால் முன்னோர்களிடம் அவர்களை வழிபட மறந்ததற்காகவும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும். பித்ரு தோஷம் நீங்க பூஜைகள் செய்ய வேண்டும். அதுபோல உங்களுடைய சாப்பாட்டில் அடிக்கடி தலைமுடி காணப்படுகிறது என்றால் இதுவும் முன்னோர்களின் கோபத்தை உணர்த்துவதாக அர்த்தம். நிறைவேறாத ஆசைகளுடன் சந்தோஷமின்றியும் பசியுடனும் இருப்பதால் உணவில் தலைமுடி இருப்பது போல உணர்த்தப்படுகிறதாம். வீட்டில் எந்த சுபகாரியங்களை செய்ய முற்பட்டாலும் அதில் ஏதாவது தடங்கல்கள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுவும் இறந்தவர்களின் கோபத்தின் அடையாளமாகும். திருமணம் நடக்காமல் இருப்பது, திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தைகள் பிறக்காமல் இருப்பதும் முன்னோர்களின் மன வருத்தத்தை பிரதிபலிக்க கூடியவைதான். திடீர் நஷ்டங்கள், அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதும் பித்ரு தோஷத்தின் அறிகுறியாக இருக்கலாம். வீட்டில் எந்த நேரமும் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது, கவலைப்படுவது, வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அச்சமும் பீதியும் சூழ்ந்து கிடப்பது, இவையெல்லாம் முன்னோர்களின் கோபத்துக்கான அறிகுறிகள் என்கிறார்கள். அதுபோல வீட்டை பலமுறை சுத்தம் செய்தாலும் ஏதாவது துர்நாற்றம் அல்லது வித்தியாசமான நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தால் இதுவும் முன்னோர்களின் கோபத்தையும் மன வருத்தத்தையும் உணர்த்துவதாக அர்த்தம். சிரித்துக் கொண்டிருக்கும் முன்னோர்களின் படத்தை வீட்டின் தென்மேற்கு சுவரில் அல்லது மூலையில் வைக்கலாம். காலையில் தூங்கி எழுந்ததுமே முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களது புகைப்படங்களுக்கு மலர் மாலைகளை அணிவிக்கலாம். முன்னோர்களின் பிறந்த நாள் அல்லது ஆண்டு விழா போன்றவற்றை கொண்டாடலாம். அத்துடன் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இவைகளை தவறாமல் செய்து வந்தால் முன்னோர்களின் கோபம் மெல்ல மெல்ல தணியும். அதே நேரத்தில் இறந்தவர்கள் கனவில் வரும்போது சில நல்ல காரியங்களும் நிகழும் என ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கனவுகள் தொடர்பான நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேரன் பேத்தி எடுத்து நன்றாக வாழ்ந்து மரணமடைந்த முன்னோர்கள் கனவில் வந்தால் அவர்கள் நமக்கு ஆசி வழங்குகிறார்கள் என்று அர்த்தம். ஆனால் துர்மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் சில இடர்பாடுகள் ஏற்படும். உடல் நலம் குறையலாம், விபத்து, குடும்பத்தில் வாக்குவாதம், பிரிவு உள்ளிட்டவை ஏற்படக்கூடும். இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க குலதெய்வ கோயில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பொங்கல் வைத்து அன்னதானம் வழங்கலாம். வஸ்திர தானம் செய்யலாம். வயதானவர்கள், பெரியவர்கள், வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக வாழ்ந்து இயற்கை எய்தியவர்கள் கனவில் வந்தால் கவலை கொள்ள தேவையில்லை. இருந்த போதிலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இறந்தால் அவர்களுக்கு தேவையான மரியாதையை ஆண்டுக்கு ஒரு முறையாவது செய்து அவர்களை சாந்திப்படுத்தும் போது அவர்கள் நமக்கு காவலாக இருந்து வழி நடத்துவார்கள் என சொல்லப்படுகிறது.